நான் வந்து இப்போ முட்டை சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 5 முட்டை. சேமியா பாக்கெட், இந்த ஒரு பாக்கெட்டை வச்சு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சேமியாவை லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன். இது வறுத்த பாக்கெட் தான் போட்டிருக்கு, ஆனாலும் நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நெய். எல்லாம் அதில் போட்டுட்டேன். லைட்டாக வறுக்கணும். பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மசாலா தூள், மஞ்சள் தூள். அடுத்து இந்த அளவுக்கு டம்ளரில் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதிச்சிருச்சு. சேமியா போட்டுட்டேன், உள்ள உடச்சி போட்டாச்சு. சேமியாவுக்கு மேலே முட்டைக்கு மேலே சேமியாவை நல்லா அப்படியே இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இது வந்து பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் செஞ்சு தர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் சமையல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பரட்டி விட்ருங்க. அதான் உள்ள எக்கு வந்து நல்லா இந்த 1 டம்ளர் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து சேமியா வந்து நல்ல பொழுன்னு இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணியாக தொறுன்னு ஆயிரும். நேரம் மூடி வச்சிருக்கேன். முட்டை சேமியா ரெடி. பாருங்க, பொழுன்னு இருக்கா. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம என்ன செய்யலாம், தட்டில் பரிமாறி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய இதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.